அடியேன் ராமானுஜதாசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3வது அத்தியாயம் பகவத்கீதையில். முதல் 2 அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனன் மனசு சங்கடப்படுறான், எல்லாரும் செத்து போயிடுவாங்களேன்னு சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவங்களுடைய உடல் தான் சாகுது, உயிர் சாகலைன்னு சொல்கிறாரு. உயிர் போகலை, உயிர் மறுபடியும் பிறப்பெடுக்கும், அவங்களுடைய ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப அது மறுபடியும் பிறப்பெடுக்கும்னு முதல் அத்தியாயத்தில் சொல்கிறாரு. அடுத்த அத்தியாயத்தில் கர்மயோகத்தால் தான் செய்ய முடியும், கர்மயோகத்தினை செய்யின்னு சொல்கிறாரு. அந்த கர்மயோகத்தில் கடைசியில் ஞான யோகத்தில் முடிக்கிறாரு. அப்போ அர்ஜுனனுக்கு மறுபடியும் ஒரு சந்தேகம் வருது. 3வது அத்தியாயம் ஆரம்பத்தில் அர்ஜுனன் 3வது சந்தேகத்தை கேட்குறான். இந்த அத்தியாயம் ஆரம்பத்தில் அர்ஜுனன் கூறியது கேட்டு குழப்பம் அடைந்து மறுபடியும் கேள்வி கேட்கிறான். அர்ஜுனன் என்ன கேட்குறான்? அர்ஜுன உவாச ஜாயசி சேத கர்மனஸ்த மதா புத்திர் ஜனார்தனா தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோஜயசி கேசவா வியாமிஸ்ரேணவ வாக்கியேன புத்தி மோகசிவமே ததேகம் மத நிச்சித்திய ஏன சாயோவக மாப்னியாம் அப்படின்னு கேட்குறாரு. அதை என்ன அர்த்தம்னா, கேசவா, கர்மயோகத்தை விட ஞான யோகம் பெருசுன்னு நீ சொல்கிற. அப்போது இந்த கோரமான கர்மயோகத்தை, அதாவது சண்டை போடுங்கிற கர்மயோகத்தை, ஒரு வீரனுக்கு சண்டை போடுறது தான் கர்மயோகம், அந்த கர்மயோகத்தை நீ ஏன் செய்ய சொல்கிற? ஞான யோகம் பெருசுன்னா ஞான யோகத்தையே நீ செய்ய சொல்லலாமே அப்படின்னு கர்ணனை அர்ஜுனன் கிருஷ்ணன்கிட்ட கேட்குறார். ஒரு இடத்துல நீ கர்மயோகம் சரின்னு சொல்கிற, கரெக்டுன்னு சொல்கிற, இன்னொரு இடத்துல ஞான யோகம் நல்லதுன்னு சொல்கிறேன். இதில் எது உயர்ந்தது, எதை நான் கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். எனக்கு மறுபடியும் அர்ஜுனன் சொல்கிறான், எனக்கு என்னுடைய ஆத்மாவுக்கு நன்மை செய்யக்கூடியது எதுவோ அதை நீ சொல்லுக அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல அர்ஜுனன்கிறது நம்மளே மாதிரி தான். நமக்கு கர்மயோகமா ஞான யோகமா எது நல்லது அப்படின்னு பார்க்கணும். அதை தான் இந்த இடத்துல நமக்கு கிருஷ்ணர் அர்ஜுனன் மூலமாக நமக்கே சொல்கிறது. நம்ம கர்மயோகத்தை செய்யலாமா ஞான யோகத்தை செய்கிறதா, எது உத்தமம் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்திரியங்களால் செய்யக்கூடியது கர்மயோகம், இந்திரியங்களை அடக்கி செய்யக்கூடியது ஞான யோகம். அதுதான் 2 டிஃபரன்ஸ். கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன? நம்முடைய உடம்பில் உள்ள உறுப்புகளால், மனசால், வாக்கால் செய்யக்கூடியது கர்மயோகம். இவை அத்தனையும் அடக்கி நம்முடைய ஆத்மாவினால் செய்யக்கூடியது ஞான யோகம், ஞானத்தினால் செய்யக்கூடியது ஞான யோகம். கர்மயோகம் செயல், ஞான யோகம் செயல் இல்லாமல் இருப்பது. கிருஷ்ணர் சொல்லுகிறாரு, 2 யோகங்கள் உண்டு, ஞான யோகம், கர்மயோகம். அந்த ஞான யோகம் யாரால செய்ய முடியும் அப்படின்னா, ஆத்ம பலம் உள்ளவனால தான் செய்ய முடியும். நமக்கு அந்த ஆத்ம பலம் இல்லை, இன்னும் நமக்கு அந்த ஆத்ம பலம் சித்திக்கல். அர்ஜுனனுக்கு உனக்கு கர்மயோகம் தான் சரி அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார். அவரவர் ஞான சக்திக்கு ஏற்ப ஒவ்வொன்றும் ஒருவனுக்கு ஏற்றதாக இருக்கும். ஆத்ம சாட்சாத்காரம் பெற்றவர்களுக்கு ஞான யோகம், ஆத்ம சாட்சாத்காரம் பெறாதவர்களுக்கு கர்மயோகம். நம்மளை போல உள்ளவங்களுக்கு கர்மயோகம் தான் சரி. கர்மாவை செய்யாமல் தப்பிப்பதால் பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியாதுன்னு கிருஷ்ணர் இதில் சொல்றார். அப்போ செயல் செய்யாமல் நான் தப்பிச்சிருவேன், இவங்கெல்லாம் பொழைச்சு போகட்டும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல, அதுக்கு பதில் இங்கே சொல்றாரு, நீ அதை செய்யாததுனால நீ அவங்க நல்லா இருந்துருவாங்க, நீ அமைதியாக இருந்துருவ, சந்தோஷமா இருந்து நினைக்காத. இதிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது, கர்மாவிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஒரு கர்மயோகத்தை செய்தால் மட்டுமே நம்முடைய ராகத்வேஷம் அப்படிங்கிறது விளங்கும். என்னது ராகத்வேஷம் அப்படின்னா, நம்முடைய குணங்களாகிய தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம், இந்த 3 குணங்களும் விலகி நிர்மலமான சமயத்தில் தான் நமக்கு ஆத்ம சாட்சாத்காரம் கிடைக்கும். ஆத்ம சாட்சாத்காரம் அப்படின்னா ஆத்மாவில் லயிப்பது, ஆத்மாவை அடைவது. முதல்ல ஆத்மாவில் அடைஞ்சு அப்புறம் பரமாத்மா, முதல்ல ஆத்மா பரமாத்மா, அப்புறம் தான் நம்ம வைகுந்தத்துக்கு போக முடியும். ஆத்மாவை உணர்தல், ஆத்ம சாட்சாத்காரம் அப்படிங்கிறது தன்னுடைய சரீரம், தன்னுடைய சத்வ ரஜஸ் தம குணங்களுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டோ நாம் இருக்க வேண்டும், சிந்தித்து கொண்டோ இருப்போம். இது நம்முடைய இயல்பு, இது நம்முடைய உடம்பினுடைய இயல்பு. இந்த உலகத்தில் நம்முடைய ஆன்மா இந்த உடம்போடு சேர்ந்திருக்கும் போதில் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே தான் இருக்கும். தாயின் வயிற்றில் நம் தாய் என்ன நினைக்கிறாளோ அதே சிந்தனையோடு தான் குழந்தையும் பிறக்கும். அதனால தான் கர்ப்பசீரிகள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது நல்ல எண்ணங்களை குழந்தைகள் மனத்திலே விதைக்க வேண்டும் என்பதற்காக நல்ல புத்தகங்களை, ராமாயணம், சுந்தரகாண்டங்களை படிக்க வேண்டும் என்று சொல்லுவது. ஒருவன் கைகால் முதலிய கர்மேந்திரியங்களை
கட்டுப்படுத்தி மனத்தால் செயலை சிந்தித்தால் அவன் பொய் ஒழுக்கம் உடையவன் ஆகிறான். நான் கையாலே கண்ணாலே செய்ய மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசால எல்லா இடத்தையும் செய்து எல்லாவற்றையும் செய்து கொலையை கூட மனதால் செய்பவனுக்கு என்ன, அவன் ஒழுக்கமற்றவனே, அவனுக்கு அதுக்குள்ள கர்மாவுக்குடைய பலன் கிடைக்கும். அந்த உடம்புக்கு கிடைக்காது, மனசுக்கு கிடைக்கும். விஷயப்பற்றுள்ள நமக்கு மற்றொரு விஷயப்பற்று இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. அந்த பற்றற்று இருக்க முடியாது. ஏன்னா நம்முடைய இயல்பே நம்முடைய இதான் ப்ராடக்ட் டெஃபிஷியன்சி. இந்த ப்ராடக்டே அப்படி தான் இருக்குது. அப்போது நமக்கு கர்மயோகம் செய்வது தான் நமக்கு சுலபம், நம்முடைய இயல்பே. ஆனால் சரீரம் பெற்று ஜீவன் ஒரு கணமும் செயலை செய்யாமல் இருக்க முடியாது. அவரவருக்கு விதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டிருக்க வேண்டும். மண்ணுலக சம்பந்தமற்றவன் பெற்றவன் தன்னுடைய புலன்களை அடக்கி வெற்றி பெறுவதை விட கர்மயோகம் சிறந்தது அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்றார். கர்மயோகம் செய்யும் பொழுது இந்த சரீரம் இறைவனுக்கு உரியது என்ற நினைவுடனேயே செய்ய வேண்டும். அதான் அடுத்தது. கர்மயோகமா ஞான யோகமானா அர்ஜுனனுக்கு முதல்ல சொல்றாரு கர்மயோகம். அந்த கர்மயோகத்தையும் அந்த செயல்கின்ற செயல் இறைவனுக்கு உரியது, கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்றார். இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை வச்சு தான் கம்ப்ளீட்டாக நம்முடைய சுதந்திர போராட்டமே முழுக்க முழுக்க மகாத்மா காந்தியால் முன்னெடுக்கப்பட்டது. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கும்? கடமையை செய்து நமக்காக நம்முடைய நாட்டிற்கு, இந்திய பாரத நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தது நம்முடைய முன்னோர்கள் பல தியாகங்களை செய்து பெற்றுக் கொடுத்தார்கள். கடமையை செய்தார்கள், பலனை எதிர்பார்க்காமல். அந்த ஒரே வார்த்தையில தான் இந்திய சுதந்திர போராட்டம், பாரத சுதந்திர போராட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. கர்மயோகம் பகவத்கீதையில் உள்ள அந்த ஒரே ஒரு ஸ்லோகம். ஞான யோகம் செய்பவனுக்கு பகவத் ஆராதனம் செய்யப்பட்ட அன்னமே சுத்தமான ஆகாரம். அடுத்த ஸ்டெப் வைக்கிறார். ஞான யோகம் வந்தவனுக்கு அதாவது இறைவனுக்கு தரப்பட்ட பிரசாதமே நல்ல சாப்பாடுன்னு சொல்ல வர்றார். மேலும் கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த உலகத்தில் வழி இல்லாமல் இருக்கும் பல ஜீவன்களுக்கு உடல் கொடுத்து கர்மாவை செய்து உய்வடையுங்கள்னு தான் கிருஷ்ணர் சொல்றார். நீங்கள் திருப்பி இந்த உடல் நமக்கு அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் சொன்னார்கள் இல்லையா? ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இந்த உடல் மூலமாக தான் நம்ம கர்மாவை செய்ய முடியும். நம்முடைய விதி பெருசா, நம்முடைய செயல் பெருசானா, நம்முடைய செயலால் தான் நம்முடைய விதியை நம்ம கொண்டு வர்றோம். அதனால நம்முடைய செயலே பெருசு. அந்த செயலை ஒழுங்காக செய்தால் விதி நமக்கு ஒழுங்காக அமையும். யஞ யாகத்தால் தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்து அருளை பொழிகிறார்கள். இதையும் அவர் சொல்றார். இந்த இதில் நம்ம கர்மயோகம் செய்யும் பொழுது சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஒழுங்காக நம்முடைய கர்மத்தை செஞ்சோம் அப்படின்னா தேவர்கள், இந்த சூரியன் அன்னன்றைக்கு காலையில் உதிச்சு சாயந்தரம் போவதும், சந்திரன் அப்படியே புஷ்டியை தருவதும், அப்படியே இனிமையை தருவதும், மழை பொழிந்து சோன்னு பொழிஞ்சு எல்லாருக்குமா பொழிஞ்சு போவதும், இது எல்லாம் உலகத்தில் யாரோ ஒருத்தர் தன்னுடைய கர்மயோகத்தை செய்து கொண்டிருக்கிறார், இறைவனுடைய செயலாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதனாலேயே இது நடக்கிறது. யஞம் செய்து மிச்சத்தை உண்ணும் சாதுக்கள் பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுபடுகிறார்கள். ஒரு பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டா அது நமக்கு பல பாவங்கள்டேருந்து நம்மளை நிவர்த்தி செய்து கொடுக்குது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. யாகத்தினால் மழையும், மழையினால் அன்னமும், அன்னத்தினால் யாகமும் உண்டாகிறது. இது ஒரு சர்க்கிள் இல்லையா? எவன் ஆத்மாவினாலேயே இன்புற்று ஆத்ம தரிசனத்திலேயே திருப்தி அடைந்து ஆத்மாவிலேயே எல்லா ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறானோ அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை. கர்மயோகம் செஞ்சுக்கிட்டே வந்தால் ஆத்மா அனுபவம் ஏற்படும். அந்த ஆத்ம அனுபவம் ஏற்பட்டவனுக்கு செய்ய வேண்டிய செயல் வேறு எதுவுமே கிடையாது. இதைத்தான் கிருஷ்ணர் சொல்றார் இங்கே. இதைத்தான் பல சித்தர்கள், அந்த முதல் நிலையில் இருக்கிற சித்தர்கள், பல சித்தர்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த சித்தர்கள் எல்லாருமே இந்த ஆத்ம அனுபவ நிலையில் இருப்பவங்க. ஆத்ம யோகம் அடைந்தவனுக்கு தாரகம், போஷகம், போக்கியம் எதுவுமே தேவையில்லை. இந்த 3 செயல் தேவையில்லைன்னு சொன்னார். என்னது தாரகம்னா, உடலை தரிக்கிறதுக்கு அன்னம் சாப்பிடாம அன்னம் கொடுக்கறது உடலுக்கு. போஷகம், உடல் பருக்க பால், நெய் கொடுக்கிறது. போக்கியம், உடல் சுகத்துக்கு தாம்பூலம் சாப்பிட்றது. இது எல்லாமே ஒரு ஆத்ம அனுபவம் பெற்ற சித்தர்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான். சித்தர்கள்னு அவர் சொல்லலை, ஆனால் ஆத்ம அனுபவம் பெற்றவர்கள் தான் சித்தர்களாகக்கூடும். ஆத்ம தரிசனம் கைகூடியவனுக்கு கர்மாவினால் பலனில்லை.
சித்தர்களுக்கு கர்மா செய்கிறதுனால பலன் கிடையாது. ஒரு கர்மாவை செய்கிறதுனால நல்ல பலனோ கெட்ட பலனோ எதுவுமே கிடையாது. மேலும் ஆத்ம தரிசனம் பெறாதவன் பயன் கருதாமல் கர்மயோகத்தை செய்தால் அவன் ஞான யோகிக்கு மேற்பட்டவன். அடுத்த லைன்ல சொல்றாரு கிருஷ்ணர். இங்கே தான் கர்மயோகத்தை கொண்டு வரார். கர்மயோகம் செய்யும் பொழுது இந்த செயல் எனக்கானது இல்லை, இதனுடைய பலன் எனக்கானது இல்லை, இது அனைத்தும் கிருஷ்ணருடைய சந்தோஷத்திற்காக நான் செய்கிறேன் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க ஞான யோகத்தை செய்பவனை விட உயர்ந்த நிலையிலே இருக்கிறார்கள் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்றாரு பகவத்கீதையில. அதனால நீ சண்டை போடு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அர்ஜுனன்ட்ட, நீ நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லாம கண்ணனே கொன்றான், கண்ணனே கொலை செய்தான், கண்ணனே எல்லாவற்றுக்கும் காரணம், சத்தியம் இதுவென்று உலகம் சொன்னால் அது அந்த உண்மையும், குற்றம் எதுவென்று உலகம் சொன்னால் அது அத்தனையும் கண்ணனுக்கே போகட்டும், போற்றுவார் போற்றலும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ சண்டை போடு. எல்லாம் கண்ணன், எல்லாம் கண்ணன், உண்ணும் சோறும் தின்றும் வெற்றலையும் எல்லாம் கண்ணன் அப்படிங்கிற மனசோட நீ இதை செய்யி அப்படின்னு சொல்லி நம்ம ஆழ்வார்கள் பாடின மாதிரி இந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த பகவத்கீதையில சொல்றார். அது மட்டும் சொல்லாம 2 ஓம வர சொல்றார் கர்மயோகத்துக்கு. ஜனக மகாராஜன் சீதையின் தந்தை, அந்த சீதையினுடைய ஜனகன் கர்மயோகம் செஞ்சான். எப்படி செஞ்சான்னா, ராஜ ரிஷி, ஒரு பெரிய ராஜா, நாட்டுக்கே ராஜா, பல செயல்கள் தண்டனைகள் கொடுக்க வேண்டியிருக்கும். திருடனவனுக்கு தண்டனை, குற்றம் செய்தவனுக்கு தண்டனை, நல்லவனுக்கு பாராட்டு, இது அத்தனையும் செய்ய வேண்டும். இது அத்தனையும் செஞ்சாரு. ஆனா என்ன மனசோட செஞ்சாருன்னா, இது அத்தனையும் இறைவனுடைய செயல் அப்படின்னு சொல்லி கர்மயோகம், யோக நிலையில செஞ்சார். மிகப்பெரிய கர்மயோகி ராஜரிஷி ஜனகன் அப்படின்னு சொன்னார். பெரியவர்கள் செய்வதை சிறியவர்கள் பின்பற்றுவார்கள், அவர்களும் பயத்தை விட்டு பாவத்தை விட்டு வெளியே வருவார்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். மேலும் சொல்றாரு கிருஷ்ணர், உலகம் இயங்க பார்த்தா இந்த உலகில் நாம் செய்ய வேண்டிய கர்மம் எதுவும் இல்லை. இது கிருஷ்ணரே அவருக்கு சொல்லிக்கிறார். நான் செய்ய வேண்டிய கர்மம் எதுவும் இல்லை, ஆனாலும் நான் கர்மாவை செய்கிறேன், நானே செய்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாருல. ஏன் சொல்றாருன்னா, இந்த உலகத்துல, இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன் கிருஷ்ணர் யாரு? கம்பன் சொல்றாரு கம்பராமாயணத்துல, உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடை ஆரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, இந்த உலகத்தை படைக்கிறதும் அதை அழிக்கிறதும் இதை ஒரு லீலையாவே செய்து கொண்டிருக்கிறதும், படைக்கும் பொழுது நம்முடைய எப்படி 8 பூச்சி தன்னுடைய வாயிலிருந்து அதனுடைய வலையை கொண்டு வந்துட்டு திரும்பி மறுபடியும் அந்த வாயாலே அந்த வலையை எடுத்துக்கொண்டு உருவத்தில் பெரிசாகாமல் அப்படியே இருக்கிறதோ, அப்படியே இறைவன் 8 பூச்சிங்கிறது உதாரணம் தான். ஆனால் இறைவன் இதை எல்லாத்தையும் விட மிகப்பெரியவன். அப்படிப்பட்ட இறைவன் உலகம் யாவையும் தன்னுடைய உலகத்தை எல்லாத்தையும் படைச்சு அழிச்சு காத்து தன்னுள்ளே தன்னை வைத்துக் கொண்டிருக்கின்ற இறைவனாகிய கிருஷ்ணரே, நானே என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறேன், உனக்கு பார்த்த சாரதியாக நின்று கொண்டு தேரை ஓட்டுகிறேனே, இதிலிருந்து தெரியவில்லையா? கர்மயோகம் தான் மிகவும் முக்கியம், அவரவர் கடமையை அவரவர் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கிருஷ்ணன் இந்த இடத்துல ஆணித்தரமா சொல்றாரு. எதிவஹ்யம் ந வர்தேயம் ஜாது கர்மன் எதந்திருதக மத வர்தமானு வர்தந்தே மனுஷ்யா பார்த்த சார்வசகா அப்படின்னு சொல்றார். நான் செயலாற்றாவிட்டால் மனிதர்களெல்லாம் என்னை பற்றி செயலாற்ற மாட்டார்கள். இறைவனே வேலை பார்க்கல, நான் எப்படி வேலை பார்க்கறது அப்படின்னு இந்த உலகத்துல இதெல்லாம் மக்கள் குதர்க்கமாக நினைப்பாங்க அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் இங்க சொல்ல வர்றார். நான் செயலாற்றுவதை நிறுத்தினால் இந்த உலகம் அழியும், அதையும் சொல்றார் கிருஷ்ணர். நான் யோக நிலையில இருந்து ஒரு மோன நிலையில இருக்கிறேன் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிறேன். ஆனால் நான் என்னுடைய வேலையை செய்யாமல் விட்டால் சூரியன் நேரத்திற்கு உதிக்காது, சந்திரன் நேரத்திற்கு உதிக்காது, மழை நேரத்திற்கு பொழியாது, இந்த உலகமே இருக்காது. இந்த உலகம் ஒரு ஒழுங்கோடு இயங்குவதற்கு நான் கர்மாவை செய்வதால் மட்டுமே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இந்த இடத்துல ஆணித்தரமா சொல்றாரு. கர்மயோகம் செய்வன் ஞான யோகம் மேம்பட்டது என்று நாம் நினைக்க கூடாது, இதையும் கிருஷ்ணர் சொல்றார். இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, கர்மயோகமே ரொம்ப முக்கியம், ஞான யோகம் அதை விட மேம்பட்டது நாம நினைக்க கூடாதுன்னு சொல்றார். சத்வ ரஜஸ் தமோ குணங்களால் ஆத்மாவின் உண்மைநிலை அறியாதவர் செயல்களினால் பற்று உள்ளவர்களாக வாழ்கின்றனர். குணா குணேஷு வர்தந்தே, நல்ல குணம் நற்செயலையும் தீய குணம் தீச்செயலையும் தான் செய்ய தூண்டுகின்றன. இதுதான் சொல்றாரு, குணா குணேஷு வர்தந்தே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய மனசு, நல்ல எண்ணங்கள் நம்முடைய மனசிலே இருந்தால் நல்ல செயல்களையும், கெட்ட எண்ணங்கள் நம்முடைய மனசிலே நிறைந்திருந்தால் கெட்ட செயல்களையும் செய்ய நம்முடைய மனசு தூண்டுகிறது. ஆகையினால் நாம் எப்பொழுதும் சத் சங்கங்களிலேயே நாம் இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் மனசை எப்படி ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்னா, கெட்ட எண்ணங்கள் வராமல்,
தடுக்க வேண்டும். கெட்ட எண்ணங்கள் எப்படி வருது? வெளியிலே இருந்து ஊக்கிகள் நம்முடைய ஊக்குது. ஒரு தொலை இது பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், இது பாட்டு கேட்குறோம், அதில் வர்ற சில செயல்கள் நம்முடைய மனசினுடைய தூண்டும் போது அந்த டிவி ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். நம்முடைய ரஜோகுணங்கள் தூண்டப்படக்கூடாது, தமோ குணங்கள் தூண்டப்படக்கூடாது, சத்துவகுணம் கூட தூண்டப்படக்கூடாது. நம்முடைய எப்பவும் நிர்மலமான மனத்தோடு நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியாத் யாத்ம சேதசா நிராசி நிர்மமோ மூத்வா யுத்யஸ்வ விகத் ஜ்வரகா அப்படின்னு சொல்றாரு. உன் செயல்களை அர்ப்பணித்து எண்ணில் நிலைத்த மனத்துடன் பலனில் பற்றற்று அவற்றை ஊக்கமினை விட்டு யோசிக்கவும். ஏமே மதமிதம் நித்யம் அனுஷ்டந்தை மாணவக ஸ்ரத்தா வந்தோ அனுஷ்யந்தோ உச்சந்தே தேவி கர்மருவி. எவன் இந்த நான் சொன்னபடி, இதை கிருஷ்ணர் சொல்றார் இந்த இடத்துல, நான் சொன்னபடி கர்மயோகம் செய்கிறானோ, செய்ய முயல்கிறானோ, அசூசை வெறுப்பு இல்லாமல் கேட்கிறானோ, இது 3 முக்கியம். அவன் செய்ய ஆசைப்படுகிறானோ, அவன் எல்லா விதமான சம்சார பந்தத்திலிருந்தும் புண்ணிய பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற்று மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு கிருஷ்ணர் இந்த இடத்துல கர்மயோகத்துக்கே சொல்லி முடிச்சிட்டார். கர்மயோகம் செய்தால் நாம் மோட்சத்தை அடைய முடியும். எந்த மனசோடு செய்ய வேண்டும்? நாம் எப்பொழுதும் இந்த செயல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று கிருஷ்ணனுடைய செயலாக நாம் செய்ய வேண்டும். அதில் நம்முடைய ஆசைகளை, நம்முடைய மனத்தை கொண்டு போய் வைத்து, ஆசையை வைத்து அதனால் வெறி கொண்டு கோபம் கொண்டு பேசுவதோ செய்வதோ கூடாது. ஞானம் உள்ளவர்கள் தன் இஷ்டப்படியே நடக்கிறார்கள். ஆனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இந்த மாதிரி தான், நிறைய ஞானம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. புலன்களால் ஆசை தூண்டப்பட்டு அதனால் விருப்பு வெறுப்பு ஆட்பட்டு சென்றால் கீழே விழுகலாம். ரொம்ப பெருசாக இந்த ஞான யோகம் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஞான யோகம் செய்கிறதுல என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு இப்போ சொல்கிறாரு. முதல்ல சொல்லிட்டாரு, கர்மயோகம் தான் முக்கியம், அதை பெருசு, அதை நீ பண்ணு, அதை பண்ணாலும் நீ ஜெயிச்சிடலாம் உன்னுடைய மனசுக்குன்னு சொல்லிட்டார். ஆனால் ஞான யோகம் செய்யும் போதில் ஏதாவது சிறு தவறு நடந்தால் கூட மேலே இருந்து கீழே, உச்சத்திலிருந்து கீழே விழுந்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் புலன்களால் ஆசை தூண்டப்பட்டு அதனால் வெறுப்புக்கு ஆட்பட்டு சென்றால் கீழே விழுகலாம். பசி, தாகம், ஆசை. ஒரு மனுஷனுக்கு 3 மனைவி: பசி, தாகம், ஆசை. பசியை அடக்கிடலாம், தாகத்தை அடக்கிடலாம், ஆனால் ஆசையை நம்மளால் அடக்க முடியாது. இந்த ஆசையை மட்டும் பூர்த்தி செய்யவே முடியாது. இந்த ஆசைங்கிறது ஒரு பெரிய இது மாதிரி, நெருப்பு மாதிரி, அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எவ்வளவு போட்டாலும் கொல்லும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். போட 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 எரிய 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 ஆசை கடுமையாக இருக்கும். ஸ்ரேயா சர்வதர்மோ விகுணக பரதர்மா சுனஷ்டுதாத் ஸ்வதர்மே நிரதம் ஸ்ரேய பரதர்மோ. ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் ஸ்வதர்மம் என்றால் கர்மயோகம் அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல. பரதர்மம் என்றால் ஞான யோகம். ஏன்னா நமக்கு இயல்பா உள்ளது ஸ்வதர்மம். அதனால ராமானுஜர் என்ன சொல்றார் இந்த இடத்துல, ஸ்வதர்மம்னா கர்மயோகம், பரதர்மம்னா ஞான யோகம். நமக்கு சுதர்மமாகிய கர்மயோகமே மிகச்சிறந்தது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி கர்மயோகம் பெருசுன்னு சொல்லிட்டார். இப்போ மறுபடியும் சந்தேகம் வந்துடுது அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா, விருப்பம் இல்லாதிருந்தும் உலகில் உள்ளவர்கள் எதனால் ஏவப்பட்டு பலாத்காரமாக பாவங்களை செய்கிறார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? பல பேருக்கு விருப்பம் இல்லை பாவம் செய்யறதுக்கு, ஆனாலும் செய்கிறாங்களே ஏன் அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு பகவான் சொல்றாரு, காம ஏச்ச குரோத ஏச்ச ரஜோகுண சமுத்பவ அப்படின்னு முதல்ல சொல்றாரு. மகாச்சனோ மகாபாப்மா வித்யேனம் இக வைரினம். அதாவது நிறைய தடவை நம்மளை அறியாம நம்ம கெட்ட செயல் செய்யணும். கோபத்தில் செஞ்சிடும். கோபத்தில் ஒருத்தனை கெடுக்கிறது, கோபத்துக்கு போய் ஒருத்தனை கெடுதல் பண்ணுறது, பின்னாடி பேசுறது, போட்டு விடுறது, என்னென்னமோலாம் செய்யணும். இது எல்லாம் எதனால் நம்ம செய்யணும்? இதுக்கு செய்ய நம்ம சாதாரண மனசில் இருந்தால் விடிய காலையில் ஒரு 6 மணி 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே யாருக்குமே அடுத்தவனை கெடுக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. அப்படி இருக்கிற எண்ணம் உள்ளவர்கள் எதனால் அது மாதிரி செய்கிறாங்க? கோபம் வரும்போது ஒருத்தனை கொலை பண்ணிடுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? அது சாதாரண மனநிலையில் இருந்தால் அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் எதனால் அவங்க பண்ணுறாங்க? தன்னை மறந்த மனநிலையில், கோபத்தில், போதையில் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கிருஷ்ணர் கரெக்டாக பதில் சொல்கிறாருங்க. காம ஏச்ச குரோத ஏச்ச. காமம் ஆசையினாலையும், குரோதம் கோபத்தினாலையும், வெறுப்புனாலையும் தான் நம்ம எல்லாரும் பாவம் செய்ய நினைக்காதவங்க கூட பாவம் செய்கிறது. அதனால தான் மிகப்பெரிய பாவங்களை செய்கிறது என்றார். நெருப்பால் எப்படி புகை சூழப்பட்டிருக்கிறதோ, முகம் பார்க்கும் கண்ணாடியை எப்படி தூசி மூடி இருக்கிறதோ, தாயின் கற்பத்தில் இருக்கும் கருவை நீர்க்குடம் வெளியில் உள்ள உத்பலம் என மெல்லிய தோல் மூடி இருக்கிறதோ, முழுக்க இருக்கும்ல, அது ஒரு உத்பலம் அப்படிங்கிற அந்த மெல்லிய தோல் மூடி இருக்கிறதோ, ஆசை ஞானியின் சாஸ்திர ஞானம் திருப்தி செய்ய முடியாத ஆசையால் மூடப்பட்டுள்ளதுன்னு இடத்துல சொல்றார்.
இது எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு சாதாரண மனிதனுக்கு பொருந்தும், ஒரு ஞானிக்கு பொருந்தும். அதாவது 50-60 வயசு வாழ்ந்ததுக்கப்புறம் கெட்ட பின்பு ஞானின்னு சொல்கிறோம்ல, அந்த ஞானிகளுக்கு பொருந்தும். சிறபுத்தி உள்ளவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி வந்தால் தான் ஞானி. ஆனால் இந்த இடத்துல ஞானின்னு அவங்க சொல்கிறது வயதானவர்கள் எல்லாருக்குமே அந்த புத்தி இருக்கு. ஈடு செய்ய முடியாத ஆசைக்கு இருப்பிடம் நம்முடைய கண், காது, மூக்கு, தோல், நாக்கு, மனம், புத்தி என்ற இந்திரியங்கள். எவ்வளோ அழகாக சொன்னார். நம்முடைய ஈடு செய்ய முடியாத ஆசை எங்கேருந்து உருவாகுது? கண்ணிலேருந்து உருவாகுது, காதுலேருந்து உருவாகுது, மூக்குலேருந்து உருவாகுது, தோலிலிருந்து உருவாகுது, நாக்கிலிருந்து உருவாகிறது, மனத்திலிருந்து உருவாகிறது, புத்தியிலிருந்து உருவாகிறது. ஞான யோகம் இந்திரியங்களை அடக்கி செய்ய வேண்டும். அது இந்த ஆசையினால் கெடும். அதனால நம்முடைய இந்திரியங்களை அடக்கி செய்யறது தானே ஞான யோகம்னு முன்னாடி பார்த்தோம். மேலே என்ன பார்த்தோம்? நம்ம கர்மயோகம்ங்கிறது இந்திரியங்களால் செய்வது, ஞான யோகம் என்பது இந்திரியங்களை அடக்கி செய்வது. நம்ம இந்திரியங்களால தான் செய்ய முடியும். அப்பதான் நம்முடைய மனசு அதில் ஈடுபடும். மனத்தை அடக்கி நம்மளால் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஒரு கிரிக்கெட் விளையாடுறது இந்திரியங்களால் விளையாடுறோம், மனசு கிரிக்கெட் ஃபுல்லாக இருக்குது. அப்போ நம்ம அந்த கிரிக்கெட்டை கிருஷ்ணார்ப்பணமாக விளையாடுறோம். ஒரு வேலை செய்ய போகிறோம் ஆஃபீஸில் வேலை செய்கிறத கிருஷ்ணார்ப்பணமாக செய்யணும். நேர்மையான முறையில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதுதான் ரொம்ப இதில் முக்கியம். இந்திரியாணி பாராணியாகும் இந்திரியேப்பிய பரம்மனக மனசஸ்து பராபுத்தி யோ புத்தே பரதஸ்து சக அப்படின்னு சொல்லி. பராணி பரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதிரின்னு அர்த்தம். எதிரி, நண்பன் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் எதிரின்னு அர்த்தம். பராணி அப்படின்னா நம்முடைய ஆகையினால் மகாபாகோ ஞானத்திற்கு விரோதியான புத்தியை காட்டிலும் ஆசை மிகப்பெரிய விரோதி அப்படின்னு கிருஷ்ணர் இந்த இடத்துல முடிக்கிறார். இந்த 3ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் கர்மயோகத்தை சொல்லி எது ரொம்ப மிகப்பெரிய விரோதி மனுஷனுக்குன்னா ஆசை. ஞானம் ஏற்படாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய ஆசை. ஆசையினால தான் பல செயல்களை நாம் செய்கிறோம். புத்தியை கர்மயோகத்தில் தான் நிறுத்தணும். அப்போ அந்த ஆசையை கட்டுப்படுத்தணும்னா புத்தியை நம்ம கட்டுப்படுத்தி கர்மயோகத்தில் தியானத்தில் உட்கார்ந்தா மனசு இங்கேருந்து 5000 கிலோமீட்டர் ஸ்பீடில் உலகம் ஃபுல்லாக சுற்றி நம்முடைய மனம் ஒரு குரங்குன்னு சொல்கிற மாதிரி அத்தனை பேரையும் மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே அப்படின்னு கண்ணதாசன் பாடின மாதிரி 1000 நினைவாகி ஆனந்த உருவாகி ஆசையினால் வேறுபட்டு காரியம் தவறானால் கண்ணீரில் கடைசியாக கண்ணீரிலவே முடிஞ்சிடும். இதுதான் நடக்குது எல்லா இடத்துலையும். நம்ம மனசு தான், நம்முடைய ஆசை தான் நமக்கு விரோதி. அந்த ஆசையை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அந்த ஆசையை ஊக்குவிப்பது எது அப்படின்னா நம்முடைய கர்மேந்திரியங்களாகிய பல கண், காது, மூக்கு, வாய், புத்தி, மனசு இது எல்லாமே தான். இதை எல்லாத்தையும் நாம் இறைவன் பால செய்து எந்த ஒரு செயலையும் இறைவனுக்காகத்தான் நான் செய்கிறேன், இறைவனுடைய சந்தோஷத்திற்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனசு கட்டுப்பட்டு இருக்கும். நாம் அந்த மனசோடு கர்மயோகத்தை செய்தால் அந்த கர்மயோகம் சித்திக்கும், நமக்கு ஆத்ம அனுபவம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்றாரு. ஆகையினாலே நீ போரை செய் அப்படின்னு சொல்லி 3ஆம் அத்தியாயத்தை முடிக்கிறாரு கிருஷ்ணர். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.